அம்மா அத்தை எல்லாரும் வாங்க. ரகு மாமாவும் கதிர் மாமாவும் வந்தாச்சு. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஏய், என்னாச்சு? எப்படி இருக்க? நல்லபடியா சேஃபா ரீச் ஆயிட்டீங்க போல இருக்கு. அதை நாங்கள் கேட்கணும். என்ன கதிர் மாமா ரொம்ப சோகமா இருக்கீங்க? சோகம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப நேரமா அலைஞ்சு வந்தோம்ல, பத்தாதிக்கு இந்த பையனால தூங்கவே முடியல. அப்படி என்ன மாமா இவர் பண்ணாருங்களா? டேய் சும்மா இருடா. அதுவாமா, அவன் கட்டிக்க போற பொண்ணு நினைச்சு என்கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டே வந்தான், தூங்க விடாம பண்ணிட்டாம்மா. அதனாலதான் ஒரே தூக்கமே போச்சு. அப்பண்ணா மாமா என்ன நினைச்சுதான் நைட் ஃபுல்லாக கதிர் மாமாவை தூங்க வீட்லேயும் கட்டிக்க போகிறோம்னா அது நான் தானே. ஐயோ மாமாக்கு என் மேலே எவ்வளோ பாசம். நம்ம தான் அவர் கூட வரணும்னு கூட யோசிக்கவே இல்லை. லூஸ் மாதிரி அம்மா அப்பா கூட வந்துட்டோம். டேய் நீ என்னடா சொல்லி தொலைஞ்ச, வேற வெக்கம் வேற போட்டுறாடா. டேய் உன்னால என்னென்ன பாடுபடுத்தின, நல்லா என்ஜாய் பண்ணு. சரி நான் உள்ள போறேன், வா. இந்த வெற்றியை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். என் நிம்மதியும் சந்தோஷத்தையும் குலைச்ச இவனை நிம்மதியாக நான் இருக்கவே விட மாட்டேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரியாதவன் மாதிரி இப்போ சந்தோஷமாக படா இருக்கேன். எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கேன்னு எனக்கு தெரிலடா. வாங்கடி, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களாடி? எவ்வளோ சீக்கிரம் வருவீங்க எதிர்பார்த்துட்டாங்க, இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கீங்க. சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஜாலியாக வந்துட்டீங்க, நானும் இவ்வளோ தான் படாத பாடு பட்டுட்டோம். இவளுக்கும் எக்ஸாம், ஹோட்டலுக்கும் போகணும், பத்தாதிக்கு ஆஃபீஸும் லீவ் வேறு வாங்கணும். எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இவளையும் எக்ஸாமுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹோட்டலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலைக்கும் போயிட்டு அப்பப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. நல்ல வேலை ஏதோ நம்மளா சொந்த ஹோட்டல் வச்சுருந்தாங்காட்டி நாங்கள் 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். இல்லாட்டி என்ன பண்ணுறது, நாங்கள் சமைச்சு நாங்களே சாப்பிடணுன்னா வேற. ஓகே ஓகே, பிரயாணம் எல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. ஆமாம், வேற ஏதாவது பிரச்சனையா? அந்த இன்னொருத்தர் வருவாருன்னு சொன்னீங்க, அவரும் வந்திருக்காரா? வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இந்த நேரத்தில் எதை கேட்குறடி? அவன் மூஞ்ச பாரு எப்படி மாறிடுச்சு, லூசு பிள்ளை. அக்கா அக்கா சாரி நான் வேணும்னு கேட்கலக்கா. இங்கே பாரு, நம்ம 3 பேத்துக்குள்ளே எவ்வளோ சண்டை இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் உங்க கூட தான் நிற்போம். இங்கே வந்து எதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நம்ம இங்கே தங்குறது ஓகேவா? இல்லைன்னா சொல்லு, பக்கத்தில் இன்னொரு அத்தை வீடு இருக்குல்ல, அங்கே போய்க்கலாம். தப்பு பண்ண அவனே தைரியமாக இங்கே வந்து நிற்கும்போது நான் எதுக்காக கடி பயந்துக்கணும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் இங்கே தான் இருக்கணும், இருந்தே ஆகணும். சூப்பர்க்கா, இந்த தைரியம் தான் நமக்கு வேணும். சரி நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம், பார்த்துக்கோங்க. சரிக்கா, நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம். பார்த்துக்கோங்கடி. எல்லாருமே நான் கஷ்டப்படுவேன், காயப்படுவேன், கவலைப்படுறாங்க. காயத்ரி கூட எனக்காக ஃபீல் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்கணும். எதனால் வெற்றி என்னை அவமானப்படுத்துகிற அளவுக்கு பண்ணானோ அதை விட அவனுக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் என் மனசு ஆறும். இதுக்கு முன்னாடி நான் போனப்போ எவ்வளோ வேதனைப்பட்டு கூனி குறுகி போயிருப்பேன். அதையெல்லாம் துடைக்கிறதுக்கு எனக்கு கடவுளாக கொடுத்த சந்தர்ப்பம். இதை விடவே மாட்டேன். உன்னால ஏற்பட்ட அவமானம் உன்னால தான் எனக்கு போகணும் வெற்றி, போகணும். இங்கே பாருங்கடி, இந்த ரூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக இங்கேயே தங்கிக்கிற மாதிரி. இங்கே அதிகமாக ரூம்ஸ் இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஹாலில் படுத்துக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம 3 பேரும் பொண்ணு இல்லையா, அதனால் நம்ம 3 பேர் இந்த ரூம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அநேகமாக நம்ம சித்தியோட பொண்ணும் நம்ம கூட வந்து தங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போண்டி. யாருக்கா அவங்கெல்லாம் வந்திருக்காங்களா? நீ பார்த்துட்டே எல்லாத்தையுமே? எல்லாருமே வந்துட்டாங்கடி. நீங்கள் தான் லாஸ்ட்டு. அவங்களோட பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்தாச்சு. பாட்டியும் பார்த்தோம், கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்களும் வயசானவங்க தானே, அவங்க என்னென்னமோ விருப்பப்படுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஒன்று, இங்கே என்ன நடந்தாலும் அம்மா பொறுமையாகவே இருக்க சொன்னாங்க. நம்மளை எதுவுமே வாய் திறக்க வேண்டாம், நாங்கள் 2 பேருமே பேசிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் எதுவுமே வாய் திறக்காதீங்கடி ப்ளீஸ். நான் எதுவும் பேச மாட்டேன். இங்கே பக்கத்தில் இருக்காளே அவகிட்ட சொல்லு. நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். ரொம்ப அம்மாவையும் அப்பாவையும் உங்களையெல்லாம் கேவலமாக பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிப்பேன். புரியுதா? எல்லாத்துக்குமே காது கேட்கறதுக்கு மட்டும் கொடுக்கல கடவுள், வாய் பேசுறதுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு தான் பொறுமையாக கேட்க முடியும். நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. ஐயோ கடவுளே. சரி, அம்மா சொன்னதை கொஞ்சமாவது கேளு. நீ இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டு வரேன்னு நினச்சிட்ருக்கோம். நீ என்னமோ திருப்பி பழையபடி பண்ணாதடி ப்ளீஸ்டி. கொஞ்சமாவது பொறுமையாரு. நம்ம சண்டைகள் சங்கடங்கள் எல்லாம் நம்ம வீட்டோடு நிறுத்திக்கலாம். இங்கே எல்லாத்து முன்னாடியும் நம்ம கேவலப்படுத்தணும்னா அப்புறம் அம்மா அப்பாவோட வழக்கெல்லாம் தப்பாக பேசுவாங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சமாவது அனுசரித்து நடந்துக்குங்க. 2 பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஏம்மா தாயே, உன்ன மாதிரிலாம் எங்களாலாம் பொறுமையாக இருக்க முடியாது. நீ பொறுமைக்கு மறு அவதாரம், நாங்களாம் அதுக்கு ஆப்போசிட். அது இவளை கூட சேர்த்துக்கோ. என்னெல்லாம் சுத்தமாகவே அந்த ஆப்ஷனில் வைக்கவே முடியாது.
நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டுக்கா, விட்டுரு. அட்வைஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அவள் கரெக்டாக இருந்துருவா. நீ அட்வைஸ் பண்ண அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடப்பா, உனக்கு டென்ஷன் ஆகும் தேவையில்லாமல், விட்டுரு. அதுவும் கரெக்டு தான். சரி, நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. சாயங்காலம் எல்லோரும் எங்கேயோ கோயிலுக்கு போகணுமா? பாட்டி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே பாட்டி எல்லாத்தையுமே பார்க்கணும், பேசணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சரி, ஓகே. கடவுளே ரொம்பவே தாகமாக இருக்குது. வந்தவங்களுக்கு தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணங்காட்டி வாய் பேசிக்கிட்டே பண்ணிருக்காங்களே ஒழிய ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. அடா யார் இது? அனிதா தானே? அனிதா மாதிரி தான் தெரியுது. அனி, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுமா. எங்கேயோ கேட்ட குரல் யாராக இருக்கும்? இந்த குரலை இப்போ கூட நம்ம கேட்டுட்டு தானே வந்தோம். ஒருவேளை நம்ம மாமா பசங்களை யாராவதா இருக்குமோ? இருந்தாலும் இது ரகு வாய்ஸ் மாதிரி கேட்குது. இல்லை இல்லை இல்லை, இருக்காது. நமக்கு அவன் காலையிலேருந்து நம்மளை நேற்று நைட்டு வரைக்கும் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால் அவன் வாய்ஸாகவே கேட்குது. வரும்போது கூட காலையில் அவன்கிட்ட தானே பாய் சொல்லிட்டு வந்தோம். ஸோ அதனால் அவனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் அவனை பற்றி நினச்சிட்டே இருக்கங்காட்டி அவனோட வாய்ஸ் மாதிரி கேட்குதோ? இருந்தாலும் இருக்கும். என்ன இவன் கேட்டா ஒன்றும் எடுத்து கொடுப்பா, இப்படியெல்லாம் அப்படியே நிற்க மாட்டாளே. ஏ அனிதா, என்ன பண்ணுற? தண்ணி வேணும்னு கேட்டம்மா, தள்ளு, நானாவது எடுத்துக்கிறேன். அனிதாங்கிறாரு, தண்ணி வேணும்னு கேட்குறான், வாய்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இல்லை இல்லை, திரும்பி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இவன் தொல்லை இங்கே வரைக்கும் வந்துட்டானா? ஐயோ, பெரிய பிரச்சனை ஆகிடுமே. கடவுளே கடவுளே, அவனாக இருக்கக்கூடாது, அவனாக இருக்கக்கூடாது, அவனாக இருக்கக்கூடாது, அவனாக இருக்கவே கூடாது. யாருக்கு? நம்ம அத்தை பொண்ணு இல்லையே, காய்குட்டி. இல்லை இல்லை, இது கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணை மூடி திறந்து போகும். ஐயோ இல்லை, காய்குட்டியே தான். ஐயோ, இவனா? இவன் எங்க இங்கே வந்தான்? ஐயோ, ஏய் நீ எங்கெங்க? செல்லம், நீ எங்க? ஏய் உன்னை பின்னாடி வராதேன்னு சொன்னேன்லடா. இப்போ பின்னாடி வந்ததும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வேற வந்து நிற்கிறியா? எங்கள் வீட்டில் தெரிஞ்சு எனக்கு குண்ணி போட்டுருவாங்க. இது இவங்க வீடா? என்ன பேசுகிறா இவ? ஏய், நீ உங்கள் பக்கத்து தெருவில் தானே உங்கள் மாமா வீடோ பெரியம்மா வீடோ இருக்குன்னு சொன்னேன். இப்போ எதுக்குடா இங்கே வந்த? இவ என்ன சொல்கிறா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாரும் பக்கத்துல இருந்து கிளம்பி போயா? தண்ணி கேட்குறவங்க வாசல் அணைன்னு கேட்பாங்க இந்த கிராமத்தில். நீ என்னமோ உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு தண்ணி குடிக்கிறவனாட்ட வந்து நிற்கிற. எங்கள் வீட்டில் பாரு, பெரிய பிரச்சனை ஆகிடும். முதல் தயவு செய்து வெளியே போ. இது உங்கள் வீடா? பின்ன பக்கத்து வீடா? இது யார் வீடு? ஆக்சுவலாக நான் வீடு மாறி வந்துட்டேனா? இது எங்கள் பாட்டி வீடு. எங்கள் சின்ன மாமா தான் இங்கே இருக்காங்க. அவர் பேர் ராயப்பன். போதுமா? உனக்கு யார் வீடு வேணும்? போய் வெளியே கிட்டு போயா. வா, ராயப்பன் சித்தப்பா இவளோட சின்ன மாமாவா? அப்பன்னா இவ அப்போ என் செல்லக்குட்டி என் மாமன் பொண்ணா? ஐயோ, என் மாமன் பொண்ணுன்னு தெரியாமல் போச்சே. சரி பார்ப்போம். ஐயோ, என் செல்லம், என் தங்கம். சரி, இப்படியே உள்ள விடுது, கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணுவோம். வெளியே போயா. தண்ணி தானே கேட்டேன். சிட்டியில் இதெல்லாம் பழக்கம். இன்னும் கிராமத்தில் வந்துட்டு நான் பக்கத்து தெருவு தானே, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இன்னாரோட மையன்னு. நீ தண்ணியும் மோந்து கொடுப்போம். இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயா. அதெல்லாம் முடியாது. இப்போ எனக்கு தண்ணி உன் கையால் வேணும், இல்லைன்னா உன் மானத்தை வாங்கிட்டு தான் கிளம்புவேன். என்ன உத்தேசம்? எல்லாத்தையுமே தட்டி கிளப்புற என்னையவே வந்து பயமுறுத்துற. வேற ஆப்ஷன் இல்லாதங்காட்டி அமைதியாக இருக்கேன்டா. இதுவே எங்கள் வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். இரு, தண்ணி தானே வேணும், இருந்த தொலை எடுத்து தரேன். இந்த வாட்டர் பாட்டில் முதல்ல கிளம்பு. சென்னை எவ்வளோ கோவப்படுது. வெயிட்டீஸ், தண்ணி குடிச்சிட்டு தரேன். சரி, நான் குடிச்சிட்டேன். மீதியை மாமா குடிச்ச மீதியை நீ குடிச்சிக்கோ. இந்த கேட்ச். பைத்தியம் 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 போட இருக்கா. சரி பட்டா, லவ் யூ. என்ன மாமா, அனிதா அனிதான்னு கூப்பிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கிழிஞ்சது. இவ வேற வந்து ஆட்டையை சொதப்பி விட்டாலே. இவங்களா? இங்க இங்க இங்க. ஆமா, நீங்க இங்க இங்க. உங்க பேரு? நீங்க இவரோட ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறீங்க. நீங்க இங்க இங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்று புரியலை. இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க, இவரும் இங்கே இருக்காரு, அப்படின்னா நீங்கள் என்னங்க? நான் கேட்டதே திருப்பி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு புரியலையே. எனக்கும் அதுதாங்க புரியலை. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன? நான் தான் சாரதா சிவகுமார், அவங்களோட பொண்ணு. நீங்கள்? அப்படியா? அப்படின்னா அவங்க எங்கள் சித்தப்பா. நீங்கள் அப்போ என் சித்தி பொண்ணா? அப்படின்னா நீங்கள் மனு பெரியப்பா
ரமா பெரியம்மாவோட பொண்ணா? ஆமாம் ஆமாம், அப்போ நம்ம ரெண்டு சிஸ்டர்ஸ் தானே? ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்மளாம் லண்டன்லேயே இருந்து கூட ஒரே குடும்பத்தால் தான் தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கும் பாரு. ஐயோ, என்னால் நம்பவே முடியல. அப்போ நீங்கள் தான் பெரிய பெரியம்மாவோட ரெண்டாவது பொண்ணு காயத்ரி அக்காவா? ஆமாம் ஆமாம். அப்போது நீ அனிதா குட்டியா? எவ்வளோ சின்ன வயசில் பார்த்ததில்ல. ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அனிதா. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீ எங்கள் கூட வேலை செஞ்சு கூட நீ எங்களோட ரிலேஷன் கண்டு கூட முடிக்க முடியல. கண்டிப்பாக பெரியமாவும் பெரியப்பாவும் பார்த்துருந்தேன்னா கண்டுபிடிச்சிருப்போமோ என்னமோ. நம்மளாம் சின்ன வயசில் சந்திச்சதில்ல, அதான் ஞாபகமே இல்லை. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்டி. யாருமே நாங்களும் யார்கிட்டயும் பேசல, நீங்களும் யார்கிட்டயும் பேசாதங்காட்டி அப்படி இருக்கு. சரி, பெரியவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம எப்போ போல சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே? இல்லை, மாமா கத்துனா இருந்தா வந்தேன். இவனா முடிச்சுட்டா. எப்படியோ இவளை கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம்னு நினச்சேன். இவ தேவையில்லாம முடிச்சு விட்டாலே. சஸ்பென்ஸ் உடைக்கிறதுல இவளுக்கு என்ன சந்தோஷம் தெரில. ஏன் மாமா கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, போ. உங்கள் அம்மா உன்னை கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேளு போ. மாமாக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி மாமா, நான் வரேன் இரு. டே, நீ என்னை எவ்வளோ தூரம் ஏமாத்திட்டல்ல. நீ வளராத. நானே இப்போ தான் உன்னை பார்க்குறேன். எனக்கு தெரியுமா? இப்போதான் கேட்டீரா? உங்கள் சித்தப்பா பேர் என்ன, உங்கள் மாமா பேர் என்னன்னு கேட்டல. நான் சொன்னேன்ல எங்கள் மாமா பேர் ராயப்பன். அப்போ நீ கெஸ் பண்ணியிருப்பல்ல. கெஸ் பண்ணிட்டும் என்கிட்ட இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கல்ல. ஏய், இப்போதே கிட்ட வர. மேடம், ஒரு நிமிஷம் இல்லைங்க, போகாதீங்க. நீ சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, போடா. பத்தியாடி பாத்தியா, நான் சொன்னேன்ல, சொந்தம் பந்தம் எதுவாக இருந்தாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு. எனக்கு தெரியும்டி, நீ எனக்கான மட்டும்தாங்கிறது. இப்பயாவது ரியலைஸ் பண்ணுறியா? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு கேட்டியே, புரிஞ்சுதாடி என்ன உறவு இருக்குன்னு? என்னை தாண்டி தாண்டி எல்லா உறவும் உரிய வரும். எனக்கு தாண்டி முதல் உரிமை உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு. சும்மா நிறுத்துறியா? உன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியாது? உன் அண்ணாவுக்கும் என் அக்காவுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியாது? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூடவா பேசிக்கிட்டு இருக்கேன்? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒன்று, நீ என் பின்னாடி சுற்றுறது அப்படியே நிறுத்திக்கோ. உன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் செட் ஆகாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆண்டவன் போட்ட முடிச்ச பார்த்தியாடி. உங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க, எங்கள் வீட்டில் 3 பசங்க. யார் வேணால் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு காயு குட்டி தாண்டி வேணும். வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே உங்கள் அண்ணனால தான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு. அது மறையவே இல்லை இப்போ வரைக்கும். நீயும் ஏதாவது புதுசாக பிரச்சனை கிளப்பாத. எனக்கு உன் குடும்பத்து மேலே இருக்க நம்பிக்கையே இல்லை. முதலே உன் மேலே நம்பிக்கை இருக்காது. இப்போ பத்தாதைக்கு நீ தான் அந்த குடும்பம் வேற தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நான் உன்னை நம்ப முடியும்? போட வேலை பார்த்து. இங்கே பாரு, என் அண்ணன்லாம் தப்பு பண்ணல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அவனை குற்றவாளி மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் என் அண்ணன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அவன் உண்மையாலுமே எந்த பொண்ணு விரும்புகிறானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். அது உங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதனால் நீ அமைதியாக அவங்க லைஃப்பை நினச்சி நம்ம லைஃப்பை இழந்துடாத. எனக்கு நீ வேணும், என் பொண்டாட்டியாக நீ வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன். நான் இது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரிலடி. ஆனால் உன் கண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு நீ தான் எல்லாமே எனக்கு தெரியும்டி. புரிஞ்சு நடந்துக்கோ. உன் பின்னாடி அலையிறங்காட்டி என்னோட தகுதி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னோட லவ்வோட வேல்யூ உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பம் தான் என் அக்காவோட வாழ்க்கைக்கும் அவளோட இப்படி பரிதாபமான நிலைமைக்கும் காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை நாங்கள் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாவும் ஏற்றுக்க மாட்டாங்க, என்னாலையும் ஏற்றுக்க முடியாது. என் குடும்பத்தில் நான் எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுவேன். அதுக்காக என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ண இன்னொரு குடும்பத்துக்கு கூட நான் சகஜமாக சந்தோஷமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. நல்ல வேலை நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை. இல்லை, நான் போகிறேன். என்ன சொல்ல வந்தா சொல்லுடி. ஒன்றும் இல்லை, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என்னைக்கும் ஒத்து வராதுன்னு சொல்கிறேன், புரியுதா? இங்கே பார், என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னைக்கும் ஒத்து வராது. ஆனால் உனக்கும் எனக்கும் ஒத்து வரும், புரியுதா? நான் என் குடும்பத்துக்காகலாம் வாழ மாட்டேன். அது எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். அவங்க எனக்கு முக்கியம்தான். ஆனால் அதுக்காக நான் விருப்பப்பட்ட பொண்ணெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இப்போ வரைக்கும் அனிதா மேலே என்கிட்ட ஒரு சொட்டு ஃபீலிங் கூட கிடையாது. அவள் என்னை விட சின்ன பொண்ணு, அவளை நல்லா பார்த்துக்கணும். அவங்க வீட்டில் பையன் இல்லை, அதனால நான் கொஞ்சம் அவங்க மேலே அக்கறையாக எடுத்துக்குவேன். அதனால எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் அவங்கள பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு உண்மையில தாண்டி ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது.
ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவ தான் நமக்கு பொண்டாட்டின்னு தோணணும். அது உன்னை பார்த்தா தாண்டி தோணுச்சு. ஏண்டி நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன வேணா இருக்கலாம் ரகு, பட் சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல, தேவையில்லாமல் உங்கள் மனசில் கற்பனை கொள்ள வரையாதீங்க. அது அழியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு பேர் கற்பனை கோலமும் இல்லை, கற்பனை ஓவியமும் இல்லை. என் மனசில் என்ன நடக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காமல் நான் விட மாட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கே இருக்கும்போது என் லைஃப் பார்ட்னர் நீ தான் நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு எந்த விஷயத்துலையும் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும். வேற எந்த சாய்ஸ்க்கும் நான் போக மாட்டேன். கல்யாணம் பண்ணால் உன்னை தான், இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போகிறேன்டி. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. பிடிக்காத ஒரு பொண்ணை நீங்கள் இவ்வளோ கட்டாயப்படுத்துறீங்க ரகு. ஏய், என்னடி பேசுகிற நீ? உனக்கு என்ன பிடிக்கல? இப்போ ஒரு வார்த்தை பெறலாமல் சொன்னியே, எப்படி சொன்ன? நீ என்ன சொல்கிறேங்கிறதையும் எனக்கு புரியும், சொல்லாதையும் எனக்கு புரியும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. உன் மனசுக்குள்ளே நான் தாண்டி இருக்கேன். உன் மனசை படிக்கிற லெவலுக்கு என் புரியாமல் இருக்கேன்னு நினைக்கிறியாடி? சும்மா இந்த மாயாஜால வார்த்தை பேசுகிறதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் வேண்டாம், அவ்வளோதான். என் அம்மா அப்பா மானத்தை வாங்கினவும் என் அக்கா மானத்தை வாங்கின குடும்பம் எனக்கு வேண்டாம். அதில் நீ தானே இருக்க. எனக்கு வேணவே வேணாம் நீ. முதல்ல என்ன சொந்தம்னு கேட்டேன். உங்களோட தகுதி எங்களோட தகுதி வேறன்னு சொன்னேன். இப்போ எல்லாமே ஒத்து வந்துருச்சேடி. இப்போ என்னடி நீ என் சொந்தம், எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல வீட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்கோ அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன். இது நான் உனக்கு பண்ணுற ப்ராமிஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் சம்மதம் பண்ணாதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் அதுக்குரிய ஒரு விருப்பம். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு மட்டும் சொல்கிறீ. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. ஓகேண்ணா, மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை தாங்குற சக்தி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இல்லை. போதும். இப்போ வரைக்கும் அவங்கள நான் காயப்படுத்திட்டு தான் இருக்கேன். இந்த விஷயத்தில் நான் காயப்படுத்தினேன் என் அம்மா அப்பா ரொம்பவே உடஞ்சிருவாங்க. வேண்டாம் ரகு, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு மேலே என் மாமா பையனாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் அத்தை பொண்ணாக இருந்தாலும் சரி, என் பின்னாடி வர வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். இந்த கான்வர்சேஷன் இதோட நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்காக பார்த்துருக்காங்களே என் சித்தி பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்திக்காதீங்க ரகு. போதும். இங்கே வந்தது பார்த்தது எல்லாத்தையும் நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். ஏதோ ஒரு பிளாசிங் கவுட்ஸ் மாதிரி நம்ம 2 பேரும் இருந்துட்டு போனோம். தேவையில்லாத பிரச்சனை வேணா ரகு. சரி, ஓகே, போ, பார்த்துக்கலாம். என்ன மனசில் நினைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டான் மட்டும் புரியுது. இவன்கிட்ட பேச முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ லவ் யூ. போட்டாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடா, திருந்தவே மாட்டேன்.